Let me introduce என்னோட associate director KJ Kumar, the hero Vasant, heroine Kamala Naidu, Ratna Gauri is here, director of photography GV Kadir, and production manager இருக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து 17ஆம் தேதி ஜூலை எஸ்ட்ரோ ஃபர்ஸ்டில் வருது. ஸோ எஸ்ட்ரோ ஃபர்ஸ்ட்னா சில பேர்த்துக்கு தெரியும், சில பேர்த்துக்கு தெரியாது. இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் இருக்கும். ஸோ அது ஒரு 15 வெள்ளி தான் வரும். எஸ்எஸ்டிலாம் போட்டு வரும்னு பார்த்துங்களேன், ஒரு 15 ringgit. அதை வந்து ஒரு ஹோல் ஃபேமிலியே பார்க்கலாம். இது என்ன நான் சொல்ல வரேன்னா, இதை வந்து நீங்கள் மட்டும் பார்க்காம உங்களோட சொந்தக்காரவங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்கக்கிட்டலாம் நீங்கள் சொன்னீங்களா இது வந்து கொஞ்சம் வைரல் ஆகும்னா இது நிறைய பேர் வாங்கி பார்ப்பாங்க. ஏன்னா தேட்டருக்கு போனால் செலவு, ஒரு ஆளுக்கு ஒரு டிக்கெட்டே 20 வெள்ளி ஆயிரும். இது வந்து ஒரு ஃபேமிலிக்கே 15 வெள்ளி தான். இது ஒரு பெரிய ஒரு பேர்டனாக இருக்காது எல்லாத்துக்கும் நினைக்கிறேன் நான். ஸோ இது ஒரு சப்போர்ட் மலேசியன் மூவிக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் மலேசியன் மூவி தான். மியூசிக்ல இருந்து ஃபைனல் மிக்ஸ், லொக்கேஷன்ல எல்லாமே மலேசியாவில் பண்ணப்பட்டது தான். ஹோப்ஃபுல்லி எல்லாரும் இந்த லோக்கல் மூவி, இந்த படத்துக்கு நீங்கள் எப்போவுமே நீங்கள் கொடுக்குற ஆதரவை இந்த படத்துக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அடுத்தது வந்து காவல் படம் வந்து சின்ன திரைக்கு போயிட்டு திருப்பி தியேட்டருக்கு கொண்டாந்தீங்க. எஸ், அதே மாதிரி இந்த படத்தை நீங்கள் திருப்பி தியேட்டருக்கு கொண்டாட ஒரு ஐடியா இருக்கு. ஏன்னா இந்த படம் விற்க முடியாது, அந்த மாதிரி செய்ய முடியாது. ஏன்னா ஒரு வாட்டி நாங்கள் ஒரு சேனல்ட்டு கொடுத்துட்டா அது வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஆயிரும். ஸோ அது வந்து நம்ம தேட்டருக்கு மறுபடியும் எடுத்து வர முடியாது. இது வந்து ஒரு ப்ராட்காஸ்டோட மெட்டீரியலாக மாறிடும். ஸோ இதோட ப்ராட்காஸ்ட் இப்போ எஸ்ட்ரோ போயிடுச்சுன்னா வேறு சேனலுக்கு நம்ம கொடுப்போம். இதை ஏன் எஸ்ட்ரோ பஸ் கொடுக்குறோன்னா, இது வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ்னான ஒரு 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 சேனல். அது வந்து உங்களுக்கே தெரியும், இது 15 சொல்லி கொடுத்து வாங்கினா தான் நம்மளுக்கு காசு. அதனால தான் இந்த சேனலில் போடுறோம். வேற ஓப்பன் சேனலில் போட்டுமா நம்மளுக்கு அது தொகை வந்து பெருசாக கிடைக்காது. இந்த 15 சொல்லி நீங்கள் கொடுக்குறது 15 சொல்லிட்டு அதில் வந்து சில தொகை வந்து நம்மளுக்கு வரும். இது டைரக்ட் செல்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஸோ இப்போ தேட்டருக்கு அதில் பண்ணிட்டுமா, இதில் வந்து நம்ம போடவும் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தேட்டர் வந்து செலவு கூடவையாக இருக்கும், ரொம்ப வேலையும் இருக்கும். ஸோ இதனால வந்து இந்த மார்க்கெட் இது எப்படி இருக்கும் அப்படின்ற வந்து ஒரு டெஸ்ட் பண்ண போகிறோம். டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு இல்லை, இது வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வாங்கி பார்க்கறதுக்கும். ஸோ இதை சப்போர்ட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது மேலே பண்ணுவாங்க. தேங்க்யூ. கதை வந்து ஒரு ஃபேமிலியில் நடக்கிற பிஸ்னஸ் ஃபேமிலியில் நடக்கிற ஒரு துரோகம், காசுக்காக நடக்கிற துரோகம், பதவிக்காக நடக்கிற துரோகம், நட்புக்காக நடக்கிற துரோகம். ஸோ இதில் வந்து படத்தில் கூட நான் வந்து யார் வில்லன், இதில் இவர் எப்படி இறந்தார், இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு நான் காமிக்கல. ஏன்னா இதை நீங்கள் வாங்கி பார்த்தா தான் அதோட கதையோட ஃப்ளோ உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக நீங்கள் அதை வாங்கி மியூசிக் நான் பண்ணேன். அது ஒரு பாதி வழியிலே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எல்சனுக்கு தான் தெரியும் என்னோட வேதனை. பாதி வழியிலே ஃபைல்லாம் காணா போச்சு, மறுபடியும் உட்காந்து செஞ்சேன் நான். ஸோ இந்த மாதிரி இது இன்னைக்கு நேரத்தில் நடக்கிற விஷயம் இல்லை, பல வாட்டி சிஸ்டம் வேற இல்லை, அதான் ஒரு சிஸ்டம் வேறு. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த படத்துக்கு நடந்துச்சு. பிஹைண்ட் த சீன் டிஓபி பண்ணது, எடிட்டிங் பண்ணதும் ஜிவி கதிர் அண்ட் யுவா, அசோசியேட் டைரக்டர் இங்கே இருக்காரு. ஸோ அதர் தன் தட் மேக்கப் குமாரி முதல்ல நான் சொல்லிட்டேன். போஸ்டரில் கூட எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். எல்லாத்தையும் ஒரே ஆளாக பண்ணுறீங்களே, அது பிடிச்சி பண்ணும்போது அந்த மாதிரி தெரில. ஏன்னா இதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருந்த வேலையே. ஆரம்பத்தில் இந்த மியூசிக் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அப்புறம் எடிட்டிங் பண்ணுவேன். ஸோ அதனால அது அவ்வளோ பெருசாக தெரில. அதை பிடிச்ச வேலைனால அவ்வளோ பேர்டனாக தெரியல. நம்ம நாட்டு கலைஞர்களுக்கு நான் என்ன சொன்னேன்னா, ஏதோ சொல்லிடுவேனே, ஐயோ என்னன்னா ஸ்பானர் பிடிக்கிறோம்னா மெக்கானிக்கா அப்படின்னு ஒரு ஜோக் ஒன்று இருக்கும். அப்படி இருக்காம பழகிட்டு வந்து பண்ணால், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு வந்து பண்ணால் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு நல்லது, அவங்க ப்ராடக்ட்டுக்கும் நல்லது, பார்க்குறவங்களுக்கும் நல்லது. அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ உழைப்பு தான், எண்ட் ஆஃப் த டே உழைப்பு தான்.
டைம் நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். சொல்றீங்களா ரசிகர்களுக்கு? ரசிகர்களுக்கு வந்து படத்தை தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படத்தை மட்டும் இல்லை, மலேசியன் மேட் எல்லா படத்துக்கும் சப்போர்ட் பண்ணால் தான் இண்டஸ்ட்ரி வளரும். ஏன்னா முத கூட வைபி சொன்னார், இந்த ஒரு படத்தினால எத்தனை குடும்பம் எத்தனை பேர் வாழ்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி படங்கள் ஓடு நடத்தும் அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸ் வந்தால் தான் நிறையா பேர் இருக்காங்க, நிறையா பேருக்கு வாழ முடியும். இந்த படத்தை நீங்க எப்படி மக்களுக்கு தெரிவிக்கிறீங்க? எப்படி என்ன மாதிரி மார்க்கெட்டிங் செய்ய போறீங்க? எப்படி மக்களுக்கு தெரிவிக்கும்? மறுபடியும் ஒரு படம் ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ட்ரோவில் நம்ம கொடுத்துட்டோம். எஸ்ட்ரோ வந்து எஸ்ட்ரோ வில் ப்ரோமோட், அவங்க சேனலில் ப்ரோமோட் பண்ணுவாங்க. அதர் தேன் தட் நம்ம சோஷியல் மீடியா, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், நம்ம டிக்டாக்ல எல்லாமே லைக் வாட்ஸ்அப் ஷேரிங் அதில் நம்ம பண்ண போகிறோம். இதுதான் நம்ம இந்த படம் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டோரியா இருந்துச்சுன்னா இதே டீம் வச்சு நீங்க இன்னொரு படம் எடுக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. ஏன்னா இந்த டீம் நல்ல டீம். பாத்தீங்களா, இவங்க வந்து ஜேபிலேருந்து வந்திருக்காங்க. இப்போ இவர் வந்து இஸ் ஃப்ளையிங். அவர் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு, இவங்க எல்லா வேலையும் விட்டுட்டு நம்மளுக்கு கோஆப்ரேட் பண்ணி வேலை செய்கிறவங்களை வந்து நம்ம உடனே அவசியம் கிடையாது. இன்னைக்கு நம்மள கோஆப்ரேட் பண்ணலாம், நம்ம கூப்பிட மாட்டோம் இல்லையா? ஸோ கோஆப்ரேட் பண்ணவங்க கூட இப்போ கேஜி குமார்லாம் என் கூட வந்து மெனி இயர்ஸ் இருக்கும். அவங்க பவானிலாம் வந்து மெனி இயர்ஸ். கதிர் இப்போ 2வது ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம் வித் டீம். ஸோ வெரி கோஆப்ரேட்டிவ். ஸோ அதனால் இருக்கும்போது வை டோன்ட் ஹிட் ஆயிடுச்சுன்னா வை டோன்ட் வி கிவ் another one. அப்படிதான். ஸோ சாரி டு சே, இந்த படம் மூலியமா உங்களுக்கு ஃபெயிலியர் இல்ல உங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சர், ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸ் வந்துச்சுன்னா இதை நீங்க எப்படி எதிர்கொள்வீங்க? தெரியாத மாதிரி இருந்துட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு இல்லை, அதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து முதல்ல என்னன்னா காது கொடுத்து கேட்கணும், எதனால ஃபெயிலியர் ஆகுது, எதனால அது பேட் ஃபீட்பேக் ஆகுது, இந்த மாதிரி விஷயம் முதல்ல கேட்கணும். இந்த விஷயம் காலத்து காலம் வந்து மக்களுடைய அந்த எதிர்பார்ப்பு, அவங்களுடைய அந்த ரசிப்பு கூட மாறும். அந்த விஷயம் நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்த படங்கள் கொண்டு வரதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுவோம். இதே நாங்கள் அடுத்த படத்துக்கு கூட வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் போயிட்டு கொஞ்சம் இன்டர்வியூ பண்ணி எதாவது எதிர்பார்க்குறாங்க அந்த மாதிரி விஷயம் கேட்கலாம்னு கூட நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். பட் வந்து அது வந்து சின்ன வேலை இல்லை. நீங்கள் உங்களுக்கே தெரியும், போயிட்டு ஃபீட்பேக் கேட்டு அது வாங்கணும் எவ்வளோ கஷ்டம். அதான் அது கொமைனை பொறுத்து இருக்கு. அந்த கொமைனை பொறுத்து தான் நம்ம எப்படி ரியாக்ட் பண்றது ஒரு விஷயம் இருக்குது. தேவையில்லாத பேசிக்கிட்டு இருந்தால் நம்ம ரியாக்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. அவர் சில விஷயம் சொல்லும் போது அடுத்து ஓகே இது ஒரு அட்வைஸாக கூட நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்ததுக்கு யூஸ் பண்ணலாமே அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம குட் திங்ஸ் மட்டும் எடுத்துக்க வேண்டியதான், பேட் திங்ஸை லீவ் பண்ணிட்டு. ஸோ அப்படி தான் வந்து இவ்வளோ நாளாக நாங்கள் அப்படி தான் இது வரைக்கும் இங்கே உட்காந்துருக்கோன்னா வி ஜஸ்ட் லைக் இக்னோ வாட் எவர் வி டோன்ட் டு ஹியர்லா. எது குட் திங்கோ அது மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். இந்த ஒரு மாச காலகட்டத்தில் உங்க படம் வந்து எஸ்டோல பதிவு பண்றாங்க. இந்த ஒரு மாச காலகட்டத்தில் உங்களோட மூவி வந்து ஆல்ரெடி ஒரு லெவலுக்கு இவாலுவேட் பண்றதுக்கு ஒரு மாசம் போதுமா? உங்களுக்கு தகுந்த டைம்? ஒரு மாசம்னு கிடையாது. இது வந்து டிமாண்ட் கூட ஏற அந்த படத்தை எடுக்க மாட்டாங்க, இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் சொல்றேன், இந்த ஒரு மாசமோ இல்லை ஒரு 2 வீக்ஸோ இதுல வந்து அந்த பாயிங் பவர்ல தான் இருக்குது அந்த படம் அங்கே சஸ்டெயின் பண்ணுமா பண்ணாத. அதனால தான் இது வந்து 15 ரிங்கெட் எல்லாம் கொடுத்து வாங்க முடியாது, யாருமே சொல்ல முடியாது இல்லையா? ஸோ வாங்கலாம். இது வந்து வைரல் ஆகணும், அமங் ஃப்ரெண்ட்ஸ், அமங் ஃபேமிலிஸ், அந்த மாதிரி வைரல் ஆனிச்சுன்னா தென் சஸ்டெயின் பண்ணும். அதுக்கப்புறம் தான் வந்து அது வந்து சேனலுக்கு போகும்னா வானவில், விண்மின் அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ முதல்ல வந்து இதை வந்து ஹிட் ஆகணும். இதை ஹிட் ஆகணும்னா வியூவர்ஸ் கையிலையும் பாயிங் பவர்ல தான் இருக்கு. வேற சொல்லுங்க, கேளுங்க, தாராளமாக எங்கதான் இருக்காரு. ஆக்சுவலி முதல் படம் இல்லை, நிறைய பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஆனால் ஒரு பெரிய கேப் கழிச்சு இப்போ தான் பண்ணியிருக்கேன். என்னவல் இதுக்கு முன்னாடி பண்ணுது. ஆஃப்டர் ஒரு 10-11 இயர்ஸ் கேப், அது ஜிவி கதிர் தான் பண்ணுவாங்க. ஸோ வேலை காரணமாக தான் எனக்கு ரொம்ப பாசி கற்றுக்க முடியல. ஸோ இது வந்து சார் கேட்டார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் மோஸ்ட்லி எனக்கு வந்து எப்பவுமே நெகட்டிவ் ஷேடான கேரக்டர்ஸ் தான் கிடைக்கும். அது ஏன் தெரியல, எல்லாரும் என்ன வில்லனாக பார்க்குறானுங்க. ஸோ இதில் வந்து ஒரு ப்ரொட்டகனிஸ்ட் ரோல் அண்ட் கதை கேட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் பிகாஸ் ஆஸ் அன் ஆக்டர் வந்து லைக் ஒரு நல்ல ஒரு ஃபைட் சீன் இருக்கணும், ஒரு லவ் சீன் இருக்கணும், ஒரு ஆமாம் எல்லா ஜான்ராவும் இருந்துச்சு, அந்த மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன். ஸோ இந்த படத்தை எனக்கு அது எல்லாமே கிடைச்சிருக்கு. ஆனால் ரொம்ப இயல்பா
அது எதுவுமே புகுத்தி இல்லை, அது எதுவுமே லைக் ஒரு கேஷுவலான ஒரு விஷயமா தான் அது அமைஞ்சிருக்கோம். ஸோ ஐ எம் வெரி கிளாட் இந்த கேரக்டர் தருண் கேரக்டருக்கு கூப்பிட்டு வந்து அது பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு பாடல் தான் வந்து மெயினாக கோரியோகிராஃப் பண்ணப்பட்டது. அது வந்து நம்ம கேஜே குமார் தான் 100% கோரியோக்கெல்லாம் பண்ணி ஒரு மாதிரியா இடுப்புலாம் ஆட்டிக்கிட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு தான் சொல்லி கொடுத்தது அவரு தான். அந்த கடல் ஓரத்தில் 2 நாள் ஷூட்டு. ஆனால் ஏன்னா அந்த வெயிலில் பிடி வெயிலில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது நாங்கள் பார்த்தோம். ஆனால் நாங்களாம் மரத்துக்கீழே உட்காந்து அதெல்லாம் ரசித்தோம். ஸோ ஒரு பாட்டு. மற்றபடி நீங்கள் பார்த்தீங்களா வந்து சீனுக்கு பின்னால் பாட்டு நிறையா இருக்கும். ஒரு தெரிஞ்ச ஒரு 3 பாட்டு சீன் பின்னாலேயே பாட்டு ஓடிட்டு இருக்கும். அதெல்லாம் இருக்கு. ஆஃபிஷியலாக இந்த சாங் ஷர்மிளாவும் ஆர் சிவாவும் படித்த பாட்டு. வணக்கம். ஸோ என்னோட இது வந்து எஸ்த்ரோ ஃபர்ஸ்ட்ல வெளியாகிறதுனால இது என்னோட 2வது படம் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரூபன் இஞ்சான்னு ஒரு எஸ்ட்ரோ மூவி வெளியிடுச்சு. இது 2வது தியேட்டர் ஃபிலிம்னு பார்த்தீங்கன்னாக்கா இது தியேட்டருக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த படம். ஸோ மிருகசீர்ஷனுக்கு அங்கிட்டு இந்த படம் என்னோட செகண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் அது ஒரு ட்ரீம் கேரக்டர்னு சொல்லலாம். எல்லா ஆக்ட்ரஸும் எதிர்பார்க்குற ஒரு கேரக்டர். இப்போ அந்த பாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயம் எனக்கு கிடைச்சது, நான் ரொம்ப பிளஸ்டாக இருக்கேன். வசந்த் சொன்ன மாதிரி தான் இந்த கேரக்டர் வந்து ரொம்ப அழகான கேரக்டர். ஓவியா என்னோட கேரக்டர் பேர். ஸோ அதில் நான் ஒரு பெயிண்டர் ஆர்டிஸ்ட் வரையுவேங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாமே ரொம்ப அழகாக வந்து கேரக்டர் வந்து அமைச்சிருக்கு. அதுக்கு ரொம்ப நன்றி டைரக்டர். எந்தெந்த இடங்களுக்கு பாட்டு ஆக்சுவலி வந்து என்னன்னாக்கா இந்த பாட்டு வந்து இந்த பாட்டு தான் வைக்க போறோம்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. ஏற்கனவே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கோம்னா நானும் கதையிலும் வந்து அதுக்கு நாங்கள் பிளான் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு டோன்ல இந்த மாதிரி ஒரு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அதை பேசி முடிவு பண்ணோம். அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டையும் நாங்கள் கேட்டோம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி வந்து அது ஒரு கிரியேட்டருக்கு வந்து என்னன்னாக்கா வந்து அவங்க கூட இருந்து வேலை செய்யறவங்க வந்து அதை ஒத்துழைப்பு கொடுத்தாதான் அது ஒரு கரெக்டாக வரும். அந்த வகையில் வந்து கதிர் வந்து 100% வந்து நம்ம வந்து திரைக்கு முன்னாடி ஒர்க் பண்ணுறதுனால இவங்க 2 பேரும் திரைக்கு முன்னாடி வந்து நம்ம பண்ணுறது வந்து முகம் சுழிக்காம அவங்க பண்ணி கொடுத்தாங்க. அது பாட்டு கொஞ்சம் இந்திய திரைப்பட அளவுக்கு வந்து ஒரு குவாலிட்டி உள்ள பாட்டு தான். இங்கே மலேசியாவில் ஆர்டிஸ்ட் வச்சு அந்த மாதிரி க்ளோஸாலாம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அந்த கூட உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலி ஒரு ஆர்டிஸ்ட்க்கு நம்ம ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து அவங்க வந்து அது தைரியமா அதை அவங்க வந்து நம்ம செஞ்சு கொடுத்தாங்க. இல்லை அந்த ஆக்சுவலி இந்த படம் வந்து எல்பிஎஃப் சென்சர் போர்ட்டுக்கு அனுப்பும்போது இந்த படத்தை வந்து லூலுஸ் பிர்சைன்னு அனுப்பி கொடுத்துட்டாங்க. எதுவுமே கட்டலை, கொடுத்தோம் லூலுஸ் பிர்சை. ஏன்னா நம்ம கொடுத்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால நம்மளே கட் பண்ணி கொடுத்தோம். ஏன்னா இல்லைன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ். சொல்லிட்டாங்கன்னா மறுபடியும் அனுப்பணும், போகணும், வரணும். ஸோ மலேசியாவோட டேஸ்ட் என்ன, மலேசியாவுக்கு அது எப்படித்தான் நம்ம படம் எடுத்தாலும் இந்த எல்பிஎஃப் வட்டவர் அந்த ரூல்ஸ்க்கு அந்த இதுக்கு நம்ம பண்ணி தான் ஆகணும். அதை மீறி நம்ம பண்ணணுமா படம் வெளியே வராது. ஸோ லூலுஸ் பிர்சை நீங்கள் நம்ப மாட்டீங்க, 2 படம் ஆவி இதுக்கு முன்னாடி பண்ண, இதுவும் இந்த படமும் லூலுஸ் பிர்சை ஒரே வாட்டி போய் ஒரே வீட்டில் வந்துருச்சு. இந்த படம் ஒரு ஷூட்டிங் ஒரு 15 to 20 days நினைக்கிறேன்ல, அரௌண்ட் தட். அப்புறம் வந்து எடிட்டிங், அப்புறம் நான் தான் டப்பிங் பண்ணேன், நான் தான் மியூசிக் பண்ணேன், எல்சன் தாமஸ் சப்டைட்டில் அதெல்லாம் பண்ணி ஒரு 6 months. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் லாரன்ஸ் சார் கூட நிறைய சிங்கிங்லாம் ரெக்கார்டிங்லாம் பண்ணியிருக்கோம். அது பிறகு ஃபர்ஸ்ட் டைம் அவரோட மூவியில் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் வசன் வந்து என்னுடைய கசின் தான். ஸோ நாங்கள் சிப்ளிங்ஸாகவே நடிச்சிருக்கோம் அந்த படத்தில். ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருந்தது, ஒரு ஃபேமிலியாக அமைச்சிருச்சு. தென் அந்த ஃபேமிலிக்குள்ளே வர பிரச்சனைகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ எனக்கு ஷூட்டிங் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. டீம் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்தது. பட்டு நான் ஷூட்டிங் போனோம். தென் நல்லா இருந்துச்சு. அந்த ப்ரொடக்ஷன் சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது, ஈஸியா இருந்தது. ஏன்னா அவங்களோட சீன் எல்லாம் வீட்டு சீனா அப்படியே நடிச்சுட்டு போயிட்டாங்க. நாங்க தான் உளுந்து எந்திரிச்சு, நாங்க தான் வெயில்லாம் பட்டு
காஞ்சி நீங்க படத்தை பாருங்க உங்களுக்கு தெரியும் அவங்க பேசுறது எப்படி சரியா இல்லையான்னு. ஆமா என்னோட சீன்லாம் பாத்தீங்கன்னா நீங்க சோ சேஃபா இருக்கு. Alright, GB Kadir, DOP. எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வாரண்ட் செகண்ட் ப்ராஜெக்ட் ஸோ ஸோ என்னென்னா வந்துட்டு ஆஸ் எ டெக்னிக்கல் டீமாக வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும். ஸோ இப்போ வந்து விஷுவல் நல்லா இருக்குது நாளைக்கு சொல்கிறாங்கன்னா அதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு செட்டன் டெக்னிக்கல் ஆஸ்பெக்டாக வந்துட்டு நம்ம பண்ணுறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் தேவைப்படும். ஸோ ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னே நான் இது வரைக்கும் நிறைய ப்ரொடக்ஷனில் வேலை செஞ்சுருக்கேன். ஸோ அண்ணன் கூட வேலை செய்யும்போது ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னே செட்டன் விஷயம் நான் கேட்பேன். ஸோ அது வந்து மற்ற இடத்துல வந்து கிடைக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நான் என்ன கேட்டனோ அது எல்லாமே எனக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதனால வந்துட்டு ஐ திங்க் இந்த விஷுவலில் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ அதனால் அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆஃப்கோர்ஸ் எனக்கு வந்து ஹைலைட்டாக நான் எதிர்பார்க்குறேன்னா இந்த படத்தில் வந்து வீடியோ சாங். ஸோ இல்லை வீடியோ சாங் இது வந்து பிளான் பண்ணி பண்ணது. சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அவர் சில இதெல்லாம் அவர் கேட்டார். வீடியோ கலரிங் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்லாம் சொன்னார். ஏன்னா அதான் சொல்கிறேன், நம்ம ஆரம்பத்துலேருந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த டெக்னிக்கலாக ஏதோ கொஞ்சம் தெரியறதுனால ஸோ அவங்க சொல்கிற டெக்னிக்கல் பாஷையே நம்மளுக்கு புரியும். ஸோ அதான் சொல்கிறேன், சம்டைம்ஸ் அவங்களுக்கு புரியாது, சில பேத்துக்கு தெரியாது. ஐயோ பட்ஜெட் கூட போகுது, இதை வேறு எடுக்கணுமா, இதை வேறு கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு விஷயம்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் எங்களை வந்து இவ்வளோ நாள் வேலை செய்ய வச்சுருக்குது. நாம் சொல்லுவோம் மீட்டிங்கில் எப்படி வேணாலும் பேசுங்க, அடிச்சு கொடுக்கணும். ஆனால் எதை பற்றி பேசுவோம்னா ப்ராடக்ட் நல்லா வரணும், அதை பற்றி தான் பேசுவோம். அது என்ன ஒரு விஷயம்னா ப்ராடக்ட் வந்துட்டு குவாலிட்டியாக இருக்கணுன்றது வந்து எல்லாருடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு நாளைக்கு வியூவர்ஸ் பார்க்கும்போது குவாலிட்டியாக இருக்குது, விஷுவலு மற்ற டெக்னிக்கல் சைடில் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து எல்லாருடைய உழைப்பும் தான் காரணம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட அவர் கேட்டப்ப நானே எடிட்டிங் பண்ணின்னு கேட்டாமே எடிட்டிங் பண்ணுவியா அப்படின்னு என் மனசில் ஒரு மைண்ட் வாய்ஸ். சரி இல்லை, ஏன்னா ஒரு புது ஆள்கிட்ட கொடுத்தா தான் நம்மளுக்கு ஒரு புது ஐடியா வரும், ஒரு ஷேரிங், ஒரு கலரிங் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. தென் ஹீடிட் ப்ராடக்டை கடைசியாக பார்க்கும் போதும் அதில் ஒரு இன்னும் நம்பிக்கை கூடுனுச்சு. ப்ளஸ் மியூசிக், டப்பிங், ஃபோலி அதெல்லாம் சேர படம் வந்து இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருந்துச்சு. இதுதான் தானா அமைஞ்சது. இல்ல ஆரம்பத்தில் இப்போ என்னன்னா அவங்க என்கிட்ட வேலை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும் இல்லையா. என்னோட பேமெண்ட் டேர்ம்ஸும் சரி, நான் என்னோட கேரக்டர் வாய்ஸும் சரி. ஸோ நான் அவங்ககிட்ட வேலை செய்யறதுனா கூட அவங்களோட கேரக்டர் வாய்ஸும் சரி, அதுவும் இதெல்லாம் ஒத்து போனதுனால தான் இது இவ்வளோ நாள் ஜேர்னி இப்படி நாங்கள் போய்கிட்டே இருக்கிறோம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான். இன்னைக்கு கோமலா நாயுடு இவங்க வந்து ஜேபியில் உள்ளவங்க. அன்னைக்கு கடைசி நாள் ஷூட்டிங்க்கு வந்து நீங்கள் 3 மணி 3-4 ஆச்சு சண்டை சீனு பம்ப்செட் காடி பம்ப்செட் ஆயிடுச்சு. 4-3 மணி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேஷனட்டாக கொஞ்சம் வேலை செய்கிறாங்க இவங்களாம். அது இப்படிலாம் வந்து சண்டை காய்ச்சலாம் உளுந்து அந்த ரத்தம்லாம் பயங்கரமாக சீன்ஸ்லாம் இருந்துச்சு இவருக்கு, அதையும் பண்ணார். ஸோ இந்த மாதிரி பேஷனட் இது வை டோன்ட் நீங்கள் கேட்ட மாதிரி வை டோன்ட் வி கேன் டூ another project also. That's all. கடைசி கொஸ்டின், நீங்க கண்டிப்பா இந்த மூவி எடுத்தீங்க, கண்டிப்பா நிறைய சேலஞ்ச் எதிர்பார்த்திருப்பீங்க. இந்த சேலஞ்ச் நீங்க எப்படி எதிர்கொண்டீங்க, எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? ஆக்சுவலி ஃபைனான்ஷியலி அதுதான் ஒரு பெரிய விஷயமே. நீங்கள் எது பார்த்தீங்களா இந்த ஃபைனான்ஷியலி ஐ மேனேஜ் டு செட்டில் இட்லாம். ஸோ யாருக்கும் பேமெண்ட் இது இல்லாமல் அதுதான் இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி அதில் மாட்டிக்கிச்சுன்னா the ஹோல் திங் எல்லாமே மாட்டிடும். ஸோ எனக்கு பார்த்தீங்களா நம்ம ப்ரொடக்ஷன் வரவங்களுக்கு வந்து நம்ம என்ன சொன்னமோ அதை செஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் நம்மளோட செலவு அதெல்லாம் பார்த்துக்கணும். அதுதான் என்னோட எப்பவுமே உள்ள விஷயம். ஸோ அது இது வரைக்கும் நான் அதை கணக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இவங்கெல்லாம் என் கூட இருக்கிறாங்க, நம்பிக்கையாக இருக்கிறாங்க, அந்த நம்பிக்கையில் இருக்காங்க. ஏன்னா ஏன் இந்த கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல, அதில் தான் அதுதான் எங்களோட ஸ்ட்ரென்த்து.
அது இந்த ஃபைனான்சியல் மேட்டர்னா வந்து பின்னாடி வந்துருக்காங்க அவங்க அது எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்ட். ஓகே ரைட். போட்டோ எடுத்துக்குவோம். ஓகே தேங்க்யூ. கதிர் உங்ககிட்ட ஒரு One, two. Thumbs up, thumbs up, thumbs up. Maybe thumbs up. One, two. All right. Thank you so much. Thank you. Thank you. Thank you. Thank you for your time. Thank you. பார்க்கலாம்.